வணக்கம். சீதாஸ் பேஜஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 இது வந்து இன்னைக்கு ஜூன் 14th எபிசோட் 12. ஸோ சண்டே அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டெனின் பர்னோ வந்தார். அவர் வந்து செண்பகமே அந்த பாட்டை எடுத்து பாடினார். அந்த பிகினிங்கே அந்த ஒரு அழகு, அந்த ராகம் அப்படியே போய் எடுக்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருந்தது. போக 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 பார்த்திங்கன்னா அந்த பாட்டை வந்து அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக வருது, வார்த்தைகள் அழகாக வருது. அவர் வந்து ஏதோ ரொம்ப ஒரு மெச்சூர்ட் ரெண்டிஷனாக இருந்தது இன்றைக்கி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தினோண்டு பையன் சும்மா எப்போ பாரு கலாட்டா பண்ணிக்கிட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் பாட்டுன்னு வரும்பொழுது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கார். ரொம்ப நல்லா பாடினார் இன்றைக்கி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலி மெடனாவும் சொன்னாங்க, ஏதோ பெரிய ஆள் பாடுற மாதிரி இருந்தது நீ பாடினது கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவருக்கும் கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. அடுத்ததாக வந்து வைஷ்ணவன் வந்தார். அவர் வந்து பம் சிக்க பம் சிக்க பம் சிக்க பம் அந்த பாட்டு அது நல்லா பாடினார். நிறைய கஷ்டம் அதில், ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்குது, நிறைய கஷ்டம் இருக்குது. ஆனால் ரொம்ப அழகாக பாடினார் அவர். இவர் இமான் வந்து அவரை பாராட்டினார். நல்ல சாய்ஸ் ஆஃப் சாங் அண்ட் நல்லா பாடினார், ரெண்டுமே நல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னார். ஸோ அவருக்கும் வைஷ்ணவனுக்கும் கோல்டன் பஸர் தான் கொடுக்கப்பட்டது. ஸோ அடுத்தது வந்து ஆரியன் வந்தார். நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆரியன். என்ன ரொம்ப கெப்பாசிட்டி இருக்குது, ரொம்ப நல்ல ட்ரைனிங் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ஆரியன் என்ன பாட போகிறாரு அப்படின்றது நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ என்னன்றது எனக்கு பார்த்துட்டேன் நான் ஏற்கனவே. காதலின் தீபம் ஒன்று தான் பாடுறாருன்னு அங்கங்கே பார்த்தேன் நான். ஸோ அதுதான் பாட ஆரம்பித்தார். வண்டர்ஃபுல்லாக பாடினார். இது வாய்ஸ் வந்து அவருடைய வாய்ஸ் கிச்சன்னு அந்த ஹை பிச்சில் பாடுறாரு. பட் எஸ்பிபி சார் வாய்ஸ்ன்றது டிஃப்ரெண்ட். பட் அந்த இவருடைய ஓன் வாய்ஸில் அந்த பாட்டை அவ்வளோ அழகாக பாடினார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இத்தினோண்டு பையன் வந்து அந்த நுணுக்கங்கள்லாம் எப்படி கொண்டு வர முடியும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அழகாக பாடினார். எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. மெடோனா, அனு அண்ட் இமான் 3 பேருமே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இமான் தூக்கியே பிடிச்சிட்டாரு, தூக்கியே வச்சுக்கிட்டாரு. பயங்கரமாக ப்ரைஸ் பண்ணாங்க. ஆரியனோட அப்பாவுக்கு கண் கலங்குது. ரொம்ப பாராட்டி பேசினாங்க. நீ வந்து ஒரு பெரிய அசர்ட்டுன்ற மாதிரி பேசி ரொம்ப பாராட்டினாங்க. அந்த குட்டி பையனுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குதே தவிர ரொம்ப தலகணலாம் இல்லை. ஆனால் ரொம்ப அழகான, என்ன சொல்கிறது, ஒரு வளர்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இது எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே ஆரியன் சொல்கிறாரு, இந்த பாட்டை வந்து நான் எஸ்பிபி சாருக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு. எல்லோரும் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் எங்கேயோ இருந்து ஒன்று கேட்டுட்ருக்காரு, அது இதுதான் இவ்வளோ அழகாக பாடினேன் நீ அப்படின்னு. ஸோ அவருக்கும் கோல்டன் பஸர். அதுக்கு அடுத்தது வந்து ஸ்ரீவர்தினி வந்தாங்க. அவங்க வந்து இழந்த பழம் அதில் வந்து என்னென்னா அழகாக பாடினாங்க. எல்லாரும் ஈஸ்வரி வாய்ஸ் வந்து யாருக்குமே வராது. இவங்க ஓன் வாய்ஸில் தான் பாடுறாங்க. ஆனால் அது அந்த எடுக்கிறாங்க பாருங்கள், ஏன்னு எடுக்கும்போது ரொம்ப அந்த இழந்த பழம்னு எடுத்து பாடுறதே வந்து ஒரு அழகு இருந்தது அவங்களது. அந்த ரிப்பீட் வரும்போதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணாங்க அவங்க. ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பஸர் ரொம்ப பாராட்டிட்டு எல்லோரும் அவங்களுக்கும் கோல்டன் பஸர் தான் கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்ததாக மித்ரன் வந்து காஸ்டியூமே அட்டகாசமாக இருந்தது அவருக்கு. எல்லாரும் இவர் தான் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார், மாக்காப்பா, ஏன்டா இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க போட்டுக்கேடா அவன் காஸ்டியூமுக்கு இந்த 2 நிமிஷத்துக்குன்னு. அவ்வளோ அழகான காஸ்டியூம் போட்டு வந்தார். அவர் வந்து கல்யாண சமையல் சாதம் அந்த பாட்டு அதுக்காக அப்படியே கம்பீரமாக வந்தார். அது வேறு இது யாருடைய கெட்டப் போட்டிருக்க அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு வந்து சட்டுன்னு வாயில் வரல அது கடோத்கஜன்றது. அப்புறம் அனுராதா எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் யார் கடோத்கஜன் தெரியுமான்னாங்க. அதுவும் தெரியலன்னாரு. அதுக்குள்ளே லயா கார்த்திக் வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு கதையே சொல்லி முடிச்சிட்டாங்க, யார் என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ இவர் ரொம்ப அழகாக பண்ணார். கல்யாண சமையல் சாதம் வந்து அது ஒரு கம்பீரமாக பாட வேண்டிய பாட்டு. இவருடைய ஸ்டைலுக்கு ரொம்ப கம்பீரமாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணார். இவருக்கும் வந்து கோல்டன் கொடுத்தாங்க. இவர் வந்து நடுவில் நிறைய காமெடியெல்லாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் என்ஜாயபிளாக இருக்குது. நான் அதை பற்றிலாம் இப்போ பேசலை. பட் இதுதான் இன்றைக்கி நடந்தது. இதுதான். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஜியானா வாங்கியிருந்தாங்க கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக். இந்த வாட்டி ஆரியனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வெரி டிசர்விங். ஆரியனுக்கு வந்து இது கிடைக்க வேண்டிய
அவார்ட் தான் இது கிடச்சிருக்கு. அதே மாதிரி விஷ்ணுக்கும் ரோஹிதாக்கும் வேறு வேறு பரிசுகள் கொடுக்கப்பட்டது. ஸோ இப்போ கோல்டன் வாய்ஸ் காம்படிஷனில் இப்போது ஆரியன் அண்ட் ஜியானா சேர்ந்துருக்காங்க. ஸோ வரும் வாரங்களில் இன்னும் யார் யாரெல்லாம் போட்டியில் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சனி ஞாயிறு பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.